முங்குற அளவுக்கு ஒரு டபரா ஒன்று எடுத்துக்கங்க. தண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அந்த டபரா தண்ணியில் வந்து ஒரு 5 கல் உப்பு, 1 சிட்டிகை மஞ்சத்தூள், 9 புதினா இலை, இந்த 3த்தையும் முதல்ல போட்டுடணும். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இன்னும் ஊற வச்சிடணும் தண்ணியிலேயே போட்டு அது இன்னும் ஊறிக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணில், அதாவது இடது கண்ணும் வலது கண்லேயும் ஒரு ஒரு சொட்டு, இந்த கண்ணில் ஒரு சொட்டு, அந்த கண்ணில் ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் விடணும். நல்ல தேங்காய் எண்ணெயாக ஒரு சொட்டு விடுங்க. விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் கண்ணை அப்படியே வந்து மூடி படுத்துருங்க. படுத்துனோன்னா அந்த தேங்காய் எண்ணெயில், அதாவது படும்போதுனோன்னா அந்த கண்ணில் இருக்க அந்த மண்ணுகள் எல்லாமே வந்து ஒரு சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல ஒரு பக்கம் வந்து இந்த புருவத்துக்கிட்ட வந்து கொண்டு வந்துடும். அந்த மண்ணை கொண்டு வந்துட்ட பிறகு நம்ம அந்த மண்ணை வந்து நம்ம வந்து கையை விட்டு எடுக்க தேவையில்ல. அதேமாரி சில பேர் அந்த பின்னு ஊக்க வச்சு எடுக்கிறாங்க, அந்த மாதிரி எடுக்க தேவையில்ல. துணியை வச்சு எடுக்க தேவையில்ல. ஏன் நம்ம முடியை வச்சு கூட நம்ம எடுக்க தேவையில்ல. இது எடுக்காமல் எளிய முறையில் நம்ம என்ன பண்ணால், அந்த டபரா தண்ணியில் நம்ம போட்டு நம்ம ஊற வச்சிருக்கோம் ஒரு 10 நிமிஷம், அந்த அதாவது புதினா இலை 9 இலை, ஒரு 5 கல் உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், அந்த தண்ணியில் வந்து நம்ம மூஞ்சை வந்து நல்லா ஃபுல்லாக முங்கி கண்ணை நல்லா உருட்டி பார்க்கணும். உருட்டி ஊட்டி 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 கண்ணை பார்க்கணும். கண்ணை வந்து உள்ளுக்குள்ளே தண்ணிக்குள்ளே முக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்க தூசி, கல் தூசினாலும் சரி, மண் தூசினாலும் சரி, அப்படியே வந்து நம்ம தண்ணியில் வந்து அப்படியே வெளியே வந்துடும். வெளியே வரும்போது அந்த மாதிரி ஒரு 2 செகண்டு இல்லை ஒரு 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 3, ஒரு எப்படி சொல்ல, ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நம்ம தண்ணியில் வச்சாலே போதும். வைக்கும்போது நம்ம கண்ணில் இருக்க எல்லா மொத்த வகையான தூசியும் வந்து வெளியே வந்துடும். இது எப்போ செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு செய்யுங்க. நைட்டு தூங்கும் போது செஞ்சுட்டு படுங்க. அந்த மாதிரி ஒரு 7 நாள் நீங்கள் நைட் தூங்க போல செஞ்சீங்கன்னா, நம்ம கண்ணில் இருக்கிற மொத்த அழுக்கும் நம்ம வெளியே வந்துடும். கண் பார்வையும் நல்லா கிடச்சிரும். அதேமாரி அப்படின்னா கண்ணில் இருக்க இன்ஃபெக்ஷனும் நல்லா குறையும். அதுக்கேமே கண்ணில் உறுத்தல் எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான மருந்து இது. சின்ன பசங்களும் செய்யலாம், பெரிய ஆளுக்கெல்லாம் செய்யலாம். எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. கண்ணு வந்து தோல் வந்து சென்சிட்டிவானது. அதாவது நம்ம வந்து அதில் வந்து நம்ம எதையுமே கையும் வைக்கக்கூடாது, நகம் பட்டுரும். இவங்க என்ன பண்ணால் ஊசியை அதாவது பின்னை வச்சு உள்ளே நோண்டி நோண்டி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. எடுக்கும்போது கண் நரம்பு தான் பாதிப்பு கொடுக்கும். ஏன் எவ்வளோ ஆஸ்பத்திரிக்காரங்க இருக்காங்களே, எவ்வளோ மருந்து இருக்குது, அதை விட்டு இது பண்ணுறதுக்கு எளிய முறையில் வீட்டிலேயே நீங்கள் செஞ்சு நீங்கள் பயனளித்து பாருங்கள். 100% இதிலேருந்து நம்ம கண்ணை வந்து காப்பாற்ற முடியும். சரிங்களா? செஞ்சு பயனளிங்க. வணக்கம்.